ஒரு கிராமத்துல தம் மகன் சோம்பேறியா சுத்திட்டு இருக்கானேன்னு ஒரு தந்தை ரொம்ப வருத்தப்பட்டார். அவனுக்கு நேரத்தோட அருமையை புரிய வைக்க ஒரு வித்தியாசமான முடிவெடுத்தார். ஒரு பழைய கடிகாரத்தை கொடுத்து இத சந்தையில கொண்டு போய் விலை கேட்டுட்டு வர சொன்னார். அந்த பையனும் போனா. அங்க இருந்தவங்க அந்த பொருளோட தன்மையை பார்த்து 500, 1000ன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலைய சொன்னாங்க. அடுத்த நாள் அந்த தந்தை மறுபடியும் அதே கடிகாரத்தை கொடுத்து, இந்த முறை கடிகாரத்தோட விலைய கேட்காத, அதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தோட விலைய கேட்டுட்டு வான்னு சொன்னார். பையன் குழப்பத்தோட சந்தைக்கு போய் எல்லார்கிட்டையும் இதை கேட்டப்போ எல்லாரும் அவனை பைத்தியக்காரன் போல பார்த்தாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு முதியவர் மட்டும் அந்த பையனோட கண்களை பார்த்து புன்னகையோட சொன்னாரு, தம்பி, நேரத்துக்கு யாராலையும் விலை பேச முடியாது. நீ கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் கடந்து போன ஒரு நொடிய கூட உன்னால விலைக்கு வாங்க முடியாது. அதுதான் நேரத்தோட நிதர்சனம் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அந்த பையனோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஆமா நண்பர்களே, நேரம் நமக்கு இலவசமா கிடைச்சிருக்கலாம். ஆனா அது விலை மதிப்பற்றது. அதை உங்களால சேமிச்சு வைக்க முடியாது. ஆனா பயனுள்ளதா செலவழிக்க முடியும். ஏன்னா கடந்து போன காலம் என்னைக்குமே